Taste the Daily. நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கல. யாருடைய ஆட்சியில் வந்தது? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில. அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி. அப்பதான் இலங்கை இந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தீங்க. இப்ப பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலையா? அப்புறம் நீ பிஜேபியில 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில முரசொலி மாறன் அமைச்சரா இருந்தாலும் இல்லையா? உங்க கட்சி சேர்ந்தவங்க அமைச்சரா இருந்தாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருந்ததுல. அதுக்கு பிறகு காங்கிரஸ்லயும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்படி தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. அப்பயே இந்த மீனவர்களை பத்தி சிந்திக்கல. மீனவர்கள் பாதிக்கப்படாத உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது மத்திய அரசுல போராடி வாதாடி நம்முடைய மீனவருடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரங்களை எடுத்து சொல்லி நீங்க கச்சத்தீவை மீட்டுக்கலாம்ல. அப்பெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்க வேணும். நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது, மீனவருடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. அதனால இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டார். நீங்களே சொல்லுங்க, ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது கேட்கணும்ல, அப்ப ஏன் கேட்கல? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அடுத்த ஆண்டு தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த மீனவருடைய வாக்கு தேவை. மீனவர் சமுதாய மக்களே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது திமுக ஆட்சியிலே, அதை மறந்து விடாதீர்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்கு இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நாடாள் நம்முடைய சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்திலே கச்சத்தீவு இந்திய நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு நாம வழக்கு போட்டுக்கிறோம். உச்சநீதிமன்ற வழக்கு அது தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி எல்லாம் வந்தது, அது யாருக்கு சொந்தம் என்பதையெல்லாம் நம்முடைய விளக்கமாக உச்சநீதிமன்றத்திலே இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மீனவருடைய நலன் கருதி வழக்கு போட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. இப்படி இவ்வளவு சரித்திரம் இருக்குது.